வந்திருப்பது யார் என்று தெரியாமல் பாடா போட இருக்கிறாயே காலமுண்டா செம்ம காட்டு காட்டுறா அமுக்கிடா என்னடா குடும்பம் அமுக்குறீங்க அமுக்குடா தமிழக வந்திருக்கின்றேன் தெரியா யார் என்ற விளக்கத்தை தெளிவாக உரைக்கின்றேன் அதிகாமல் இருக்க வேண்டாம் இல்ல இங்கே மந்திரி யாரு உக்ரபானு இந்த சிவதாபுரி ஆளக்கூடியவர் கோத்ராஜா மன்னருக்கு அருகாமல் இருந்து கரத்தால் செய்து முடிக்கக்கூடிய மந்திரில அப்படித்தான்டா ஒரு வேலை கருப்பா யானை கால் வந்து எதுக்கு யானை ஏய் அது மட்டும் கிடையாது கரத்திலே என்ன கொண்டு வந்துருக்கு அந்த குண்ட போதாகி வருகின்றவரது குண்டம் பாலு ஈட்டி சொல்லக்கூடிய ஆண்டங்கள் எடுத்து வருகிறேன் வேற மாதிரி கேடுச்சு ஊத்தி குடிச்சிட்டு வந்து ஊத்தி குடிச்சிட்டு அப்படின்னா கேட்டுச்சு இவனே மேல பழகுது என்ன செய்யறான் அவன் கொண்டாட்டு மட்டும் இருந்து பள்ளம் எல்லாம் பள்ளம் ஒரு வேளை குண்டாக வந்து பள்ளம் தந்தேன்னப்பா அதே குண்டம் பாலம் ஈட்டி கரத்தில் ஏற்றி நான் வருகின்ற பொழுது என்னை எதிர்த்தவளை எப்படி அடிப்பேன் சிங்கமானது புகையை விட்டு வெளியேற்றால் எப்படி இருக்கா கர்ஜனை அதே போல் எப்படி இருக்கா இப்ப சொல்ற பெருமையா சொல்ற இல்ல சிங்கா வரும்போது எப்படி கமலபுத்தர் தம்பி என்ன பண்றீங்க அந்த மாதிரி சீர்தான் இல்ல தமிழ் அந்த மாதிரி சீரும் மாரி பசு மாடுங்க காட்டுக்கு மேய போவோம் அப்ப இந்த மாதிரி ஆள மாத்திரம் கட்டிட்டு இருக்கும் அப்படியே ஆளுங்களை பார்த்தோம் அந்த பசு பொறணும் அப்படியே பார்த்தோன்னு கட்டிட்டு இருக்கிற மாட்டை பார்த்து போற மாட்டை பார்த்து கொம்பு சிலுக்கும் அப்படியே காதை தூக்கிக்கணும் இன்னைக்கு
இன்னைக்கு நம்ம பசு ஒண்ணு 13 வருஷமா சென நிக்க மாட்டேங்குது. புரண்ட பார்த்தா பருவாடு கண்ணு பருக்கும். இதுகிட்ட கொண்டாந்து உள்ளாண்டான்னு சொல்லிட்டு மாட்டை அவுத்தாண்டு விட்டோம். ஆமா வேப்ப மரத்துல கட்டி வச்சியா? ஆமா இது புரண்டுச்சா கவுரு ஆத்து நிக்குது. பசு வந்து அங்க நிக்குது. கவுரு ஆத்துக்குது. போது பாய் வந்து பசு ஆண்ட எப்படி குச்சால போடுறேன். அங்க எப்படி வருது? பசு பாரு இந்த டமட்டை பசு. ஓஹோ இன்னைக்கு மெருகி தான் போதாங்க அப்படின்னு பார்த்தா 3 பாட்டு கம்முனு பட்டுச்சு. அப்ப நான் ஒன்னில தப்த மாதிரி இருக்குன்னு சொல்றியா? கருத்துல என்ன இருக்கு தெரிகிறதா? வச்சன வச்சுக்க பட்ட பட்டியா எழுதுறான். வடவோட்டுக்கு போறதானே எதுக்கு? மொண்டாட்டி கூப்பிட்டு எதுக்குடா? அவன் கீழே மோளம் தீர்த்துவான். அப்படியா? இந்த சிவந்தாபுரி ஆளக்கூடிய சொல்லக்கூடிய வார்த்தையும் சொல்லக்கூடிய செயலையும் செய்யக்கூடிய சீமா மந்திரி இருக்கிற பாடு இவ்வளவு அது சீக்கிரமாக மகாராஜா அப்படியா? காத்தாயா மண்டபங்களே மந்திரி உக்கிரபாடு வாங்கியிருக்க வேண்டும். அப்படியா வந்தா அந்த காரணம் என்ன நடந்தது? காரணம் என்ன நடந்தது? மன்னா யார் வீட்டை கொதிக்க வேண்டும் பூட்டை வலிக்கணுமா? ராத்திரி ஆகிடுச்சு சாப்பாடு அப்படியே இருக்குதான். அப்படியா? சாப்பிடுறதுக்கு சொன்னாங்க. அண்ணா எதற்காக வர வைத்த காரணம்? போட்டு படிக்கணும்னு யாரும் மண்டி ஓடுகிறா? வீரா சாப்பிட்டு சாப்பிட்டு அப்படியே இருக்க. மந்திரியே அண்ணா மந்திரி உக்கிரபாணி நம் நாட்டிலே யாரோ ஒரு மடையன் மத்திய நேரத்தில் விறகை கொண்டு வந்திருக்கிறான். விறகு தலையில் விறகை கொண்டு வந்தது வீதியில் விட்ட நேரத்திலே நம்முடைய காட்டில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் கேட்டதற்கு அனைவரையும் அவதூறாக பேசியிருக்கிறார். மக்களை அவதூறாக பேசினாலும் பரவாயில்லை, என்னையும் பேசியிருக்கிறான், உன்னையும் பேசியிருக்கிறான். உன்னை பேசியிருந்தாரா பேசியிருக்கலாம். என்ன போய் பேசலாமா? நம்மை அவதூறு பேசுவது கோபம். இந்த கோபத்தோடு சென்று அவனை ஒன்றும் அமல் பண்ணக்கூடாது. சண்டை செய்து அவன் உயிர் சேதம் இல்லாமல்
திரேதா துவாபரை கலியுகம் சரியா? திரேதா ஆண்டிலே மிருகண்ட ரிஷிக்கும் மருத்துவரை அம்மையாருக்கும் நீண்ட நாட்களாக குழந்தை இல்லை. அன்னவரோ சிவபக்தர். சிவபக்தனாக இருந்து நமக்கு பிள்ளை இல்லை என்று சிவனை கோரி கடுதவம் செய்தார். சிவனும் காட்சியளித்தார். மிருகண்ட ரிஷியே, உனக்கு என்ன குறை? கணவன் மனைவி தவம் செய்றீங்க. தவம் செய்கிறாயே, என்ன குறை என்று கேட்டார். மிருகண்ட ரிஷி என்ன கூறினார்? பிள்ளை இருந்தால் பின்பால் மோட்சம் என்று தெரிவிப்பார். ஒரு வாக்கு. ஆமா, நமக்கு பிள்ளை வேண்டும், பிள்ளை வர வேண்டும் என்று சிவனை கேட்க பிள்ளை இல்லாத காரணத்தால் தவம் செய்றீங்க. தவம் செய்து 10 திங்கள் கழித்து ஒரு குழந்தை பிறந்தான். ஆம்பளை பையன்யா? ஆமா, அவனுக்கு பெயர் மார்கண்டேயன் என்று பிறந்தான். அவனுக்கு பெயர் வைத்து அறிவு மாற்றமுடைய சிறப்போடு வளர்ந்து வருகிறான். அண்ணவனுக்கு 16 வயதை முற்றுகை பெற்றது. தாயும் தந்தையும் கிரகத்தில் அழுது கொண்டிருக்கிறார். உடனே என்ன செய்தான்? நேராக தாயும் தந்தையிடம் சென்றான் மார்கண்டேயன். அப்பா, எதற்காக அழுது கொண்டு இருக்கிறாய் என்று கேட்க நடந்ததை தந்தையார் கூற, அப்பா, நானோ சிவபக்தன் உங்களை போல் இருக்கிறேன். நான் என்னுடைய உயிரை கவர்ந்து செய்து கொள்கிறேன், நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று நேராக எங்கே சென்றான்? சிவாலயம் சென்றான். சிவலிங்கத்தை கட்டி பிடித்தான். ஒரே மனதாக சிவனையே நினைத்து கொண்டிருக்கிறான் மார்கண்டேயன். உடனே யமனிடத்தில் இருக்கக்கூடிய சித்ராபத்திரன் பார்த்தான். கணக்கெடுத்து பார்த்தால் மார்கண்டேயன் உயிர் யமன் மழக்கத்தில் இருக்கிறான். அதனால் பிறப்பு தவிர இறப்பு இல்லை. 18 நாளைக்கு 18 அக்ரோன சேனையாக பிறந்து விட்டது. உடனே பூமாதேவியான ஓடி வந்தார். சுவாமி, இந்த பூமி பாரத்தை என்னால் தாங்க முடியவில்லை. இந்த பூமி பாரத்தை நீங்கள் தான் தீர்க்க வேண்டும் என்று நினைவிட்டார். என்னால் பூமி பாரத்தை தீர்க்க முடியாது இந்த பிறவியில். அடுத்த பிறகு நான் கண்ணனாக பிறக்கிறேன். இந்த 18 அக்ரோன் சேனையும் நான் ஒழிக்கிறேன் என்று அப்போது பூமாதேவிக்கு வாக்களித்து, மாதவா, இப்போது நான் கண்ணனாக பிறந்தேன். துவாபர யுகத்திலே இந்த 18 அக்ரோன் சேனை எப்படி பிறந்திருக்கிறது? எப்படி தெரியுமா? பாண்டவருடைய சேனை 7 அக்ரோன் சேனை, கௌரவுடைய சேனை 11, 18 வந்துச்சா? இந்த 18 அக்ரோன் சேனையை ஒழிக்க வேண்டும் என்றார். பாண்டவரை வழித்து இந்த 18 அக்ரோன் சேனையை ஒழிக்க வேண்டும் என்று பாண்டவருக்கும் நான் அத்தை பிள்ளை, கௌரவருக்கும் அத்தை பிள்ளை. நான் என்ன செய்தேன் தெரியுமா? நான் உலகில் சேனை வைத்து வெல்ல முடியாது. அதனால் படைத்தலைவனாக ஒருவன் வேண்டும். அவன் எங்கே இருக்கிறான்? சிவனந்தாபுரி ஆண்டு வரக்கூடிய போத்ராஜா போர்மன்னாதுரை சிவனுக்கு நிகரான ஆசானி. அன்னவரை ஒருவரும் வெற்றி அடைய முடியாது. உடனே அவன் கரத்தில் இருக்கக்கூடிய 5 விதமான சிவ சின்னங்களை கொண்டு வர வேண்டும். துரோபத கரத்தில் ஒப்படைத்து அன்னவனை படைத்தலைவனாக நிறுத்தினார். பாண்டவருக்கே வெற்றி என்று வீமனிடத்திலே உரைத்தேன். ஆமா, முதலாக வீமன் என்ன செய்தான்? உலக தலைவனாக சிவனந்தாபுரி வீதி வீதியாக விறகுவிக்க சென்றான். அவனை கை கால் விலங்கிட்டு பாதாள சிறையில் அடைத்து விட்டார். இப்போது நான் எப்படி செல்கிறேன்? அவனை பெற்ற தாயாகவும் அர்ஜுனன் தங்கையாகவும் இருவரும் சென்று ஆடி பாடி விளையாட வேண்டும். ஏன் தெரியுமா? போத்ராஜா இதுவரைக்கும் பெண்கள் முகத்தையே பார்க்கலாம். ஆமா, அப்படி பார்த்து விட்டால் பெண்களுக்கு மயங்கி விட்டால் அவன் கோட்டை கொண்டடம் எல்லாம் இடிந்து விடும். அப்ப நாடு எல்லாம் அழிந்து விட்டா எங்க வருவான்? நம்மை தேடி வருவான். அதனால இந்த வருவான் அந்த புறமாக அர்ஜுனனை பெண்ணோடு தரித்து வர சொன்ன சீக்கிரமா
சின்ன வேற எந்த பெரிய வேற ஏன் அவருக்கு ஏன் சின்ன சொல்லுவாங்க? இந்த சின்னதான்றதே காரணம் நான் தான். நீதானா? இப்ப நான் கூப்பிடுறேன்னா அதுக்கு காரணம் நீதான். ஆமா. ஏன் எப்படி? அதுக்கு முன்ன வந்து பேச்சாதான் என்னது? சின்ன சொல்றேன் அதுவா? சரி, அது எப்படி சின்னதாச்சா? ஆட்டாடி இந்த வருஷம் ஆன பணத்தை பூரா போய் சந்தைக்கு எடுத்து போய் ஜர்ஜி மாடு வாங்க. ஜெர்சி மாடு பெரிய பசுவு எப்படியோ ஒண்ணு பழசிக்கலான்னு பசு மாட்டை வாங்கி பால் கறந்து அம்மா காலையில 7 சாயந்தரம் 6 கறக்கும். ஆம்பளை மாடு புச்சாரத்து பெருசு கிடையாது. புச்சாரத்து பெருசு இல்ல. பொம்பளை எப்படி பால் கறக்குறாங்கன்னு பார்க்கணும். கூட இருந்து பார்த்தாதான் தெரியும். வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு பால் கறக்கிறதையே யார கூப்பிடுற? அவனைத்தான் கூப்பிடுறேன். என்னடா உட்காந்துன்னு ஒருத்தன் பேசி கிடக்குறான். எப்படி இப்போ வந்து நீங்கெல்லாம் என்ன பண்ணிக்கிறான்? மாடு வாங்கி வந்தான். சரி. மாடு வாங்கி வந்த உடனே ஆம்பளையா பிறந்தா பொம்பளை ஒரு வேலை பால் கறக்கணும், ஆம்பளை ஒரு வேலை பால் கறக்கணும்ன்ற மாதிரி சமமா இருக்கணும். ஆமாம்பா. இவர் வாங்கி வந்து விட்டாரு. பால் கறக்கிறது எப்படின்னு தெரியாது. கடன் முடிஞ்சு போய் வாங்கி வந்து. ஆமா, நீ பாத்துக்கிட்டே கறந்துக்கிட்டான். ஒரு 3 நாளுக்கு முன்ன இவங்க மணி வைக்கிறாங்களே, அவங்க பாப்பா வீட்டு பொண்ணுக்கு மஞ்சா தண்ணி. ஓஹோ. அவங்க சம்சாரம் போய் ஆகணும். ஆமா. அவங்க சம்சாரம் இவரை கூப்பிட்டு ஒரு 3 வேளை பால் கறந்து ஊத்து நான் மஞ்சா தண்ணிக்கு போய் வந்துடுறேன்னு சொல்லிட்டாங்க. சொல்லிருப்பாங்க. சரி, நான் கேட்டேன். தெரியும். நான் தான் கேட்டேன். 3 வேளை பால் கறக்க சொல்லிட்டு அந்த அம்மா வீட்டுக்கு போட்டாங்க. அப்புறம் ஊருக்கு. சரி, அடுத்தது யார் பால் கறக்கணும்? இவர் தான் கறக்கணும். இவர் பால் இல்லாத வீட்டுல ஆம்பளை இருந்தா ஆம்பளை தான் கறக்கணும். பால் கறக்கணுமா கறக்கிறது இல்லையா? கறக்கணுமே. பால் கறக்க சொன்னாங்களாச்சு. இவர் இப்ப மாடா வச்சுக்கோ. சரி, இவர் தான் பசு மாடு, நான் கறக்கிறவன். பால் கறக்கிறவரு. ரொம்ப சுத்தி நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். சுத்தி 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 இப்படி வராருமா. மாடு சுத்தி வராரு. ஆமா. யா மாடு முன்ன கறக்கத்தா பால் பின்னால கறக்கத்தான்னு தெரியல. எந்த பால் கறக்கத்திலேயே தெரியல. உண்டாவனை எடுத்து சுத்தி சுத்தி வந்தாரு. இவருக்கு தெரிஞ்ச இடத்துல மாடு பின்னால இருந்துச்சு. சரி, பின்னால போய் காம்புக்கு தண்ணி அடிச்சாரு. மாட்டுக்கு நீ எங்க கடிக்கிற? ஒரு காமிக்க மாடு பின்னால அடிச்சாரு பாரு. பட்டாளி எடுத்து விட்டுச்சு. அப்புறம் மூஞ்சி மேல மேல பட்டுச்சுன்னா பிரச்சனை இல்ல. உக்காந்தானே பட்டாளு வச்ச உடனே இது மேல பட்டு போச்சு. பலாந்து மேல பட்டு போச்சியா? அங்கே துடிக்கிறான். போச்சு போச்சு. மூணாவது வீட்டுக்காரன் எது மேல எது இருந்துச்சு? ரப்பா மாட்டு குழம்பு வந்து நீ என்ன சொன்னீப்பா? இவரை பார்த்தா சின்ன வர அதுக்கு முன்ன பேச என்ன காதல் பண்ணணும்னா நான் சொன்னதை செய்யணும். சக்கரையா கொண்டாருனா. ஆமா. எங்க எடுத்து வரணும் தெரியுமா? விச்சாம்பா விச்சாம்பா விச்சாம்பா. நாத்த விச்சாம்பா. அண்ணா விச்சாம்பா. விச்சாம்பா அம்மா அது மாதிரி பேர்லாம் கை தூரமா பேர். எந்த இது வச்சா? விச்சாம்பா இல்லடா, விஜயம்பாள். விச்சாம்பாள். விஜயம்பாள். விஜயம்பாள். சரிம்மா. யாருக்கு பாலு? என்ன பால்? என்ன பால்? சுபாஜியா சுபாஜியா சுபாஜியா.
என் நெற்றில் பாத்தியா திலகம் என்று சொல்லக்கூடிய பொட்டு எப்படி இருக்குது? நீட்டாகுதா? சரி. எங்களுடைய மாமா, எங்களுக்கு மாமா கோவலக்கண்ணன் இருக்கார் பத்தியா, அவருடைய அருளினாலே இந்த விஜயன் என்பதை விடுத்து இன்றைய தினத்துல பெண் உருவத்துல விஜயாம்பாலாக வந்திருக்கின்றேன். விஜயாம்பாலை மாதிரி எங்க பாருங்க எல்லாம். ஏய், எங்களுக்கும் எங்களுக்கு தாயாதியாக விளங்கக்கூடிய யாரு? துரியோதனன். இருவர்களுக்கும் சதி சற்பனை ஏற்பட்டு சூதமாடி சூதாட்டத்திலே எங்கள் அண்ணா தர்மண்ணா என்னெல்லாம் இழந்தார் தெரியுமா? நாடுநகர் ஆனசாலை வண்டு மன்னர் உப்பு சட்டி வருவாடு சூதாட்டத்திலே பறித்தார். பாண்டவராக எங்கள் 5 பேரும் சூதுமணி வைத்து தோற்றார் எங்கள் அண்ணன். எங்களுக்கு கைவரக்குரிய தேவி திரௌபதியும் சூதுமணி வைத்து தோற்றார். அதன் பின்பு என்ன நடந்தது தெரியுமா? எங்கள் 5 பேர்களுக்கும் கை கால்களுக்கு விளங்கிட்டு அந்த ராஜசபையில மண்டியிட செய்தார். எங்கள் கைவரக்குரிய தேவி இழுத்து வந்து அம்பலமான மணிமேடையில் ஏற்றி வஸ்திரமான பந்தம் செய்தார். மறைவிடமாக நின்று எங்கள் மாமா அவருடைய தங்கையாக விளங்கக்கூடிய திரௌபதிக்கு மாலா துகில் அழைத்து தங்கை மானத்தை காத்தார்கள். பிறகு என்ன நடந்தது தெரியுமா? சூதுமணியில் இழந்த நாட்டை பெறுவதாக இருந்தால் 12 வருஷம் வனவாசம், ஓராண்டு அஜ்ஞாதவாசம் கழித்து வந்தால் நாடு தருவதாக பெரியோர்களால் முத்திரிகை பத்திரம் எழுதி என்று மயவில்லாத அஸ்வத்தாம கருத்தில் கொடுத்து கானகம் புறப்பட்டோம். கானகத்திற்கு சென்று 12 வருஷம் வனவாசம் கானகத்திலே முடித்தோம். ஓராண்டு அஜ்ஞாதவாசம் நாட்டிலே இவர்தான் பாண்டவர் என்று யார் கண்களுக்கும் தெரியாமல் 6 பேர் முருமாறி காலம் கழித்தோம். பிறகு 13 வருஷம் வனவாசம் முடித்து நாடு திரும்பி எங்களுக்கு மாமாவாக விளங்கக்கூடிய கோவலக்கண்ண மாமாவை தூதுவாக விட்டோம். நாடு வாங்கி வருவதற்காக தூது சென்ற எங்கள் மாமா நாடு கேட்டதற்கு துரியோதனத்தில் நாடு கொடுக்க மறுத்தான். ஈட்டால் அமர இடம் கொடுக்க மாட்டேன் தர முடியாது. அந்த காரணத்தினாலே மாமா என்ன செய்தார் தெரியுமா? சண்டைக்கு கையெறிந்து வந்தார். 18 நாள் யுத்தம் செய்வதாக இருந்தால் அந்த துரியோதனன் இருக்கான பத்தியா, அவர் பக்கம் 11 அக்ரோனி சேனை, எங்கள் பங்கில் இருப்பதோ 7 அக்ரோனி சேனை. படைபலம் குறைவு. அதனால இந்த படைக்கெல்லாம் தலைவனாக ஒருத்தரை நிறுத்தணும். யாருன்னு சொல்றேன்? அது மட்டும் இல்லடா, இந்த படைக்கெல்லாம் தளபதியாக ஒருத்தனை நிறுத்தணும். நிறுத்தி இந்த யுத்தத்தை ஆரம்பித்தால் வெற்றி காணலாம் என்று மாமா சொன்னார். அதன்படிதான் நான் வந்து பெண் உருவத்துல வந்திருக்கிறேன். எங்கள் மாமாவும் பெண் உருவத்துல வந்திருக்கிறாரு. என்னை பெற்றெடுத்த தாயாராக வருவார். இருந்தாலும் இப்ப நேராக இருவரும் எங்க போறோம் தெரியுமா? யார் குடும்பத்தை கடுக்க போறோம் தெரியுமா? சிவனாந்தாவரை ஆட்சி செய்து வரக்கூடிய போர்மன்னதுரை அன்னவர் இடத்துல சென்று அவரிடத்துல ஆடி பாடி விளையாடி அன்னவரை மலைக்கு அன்னவர் இடத்துல இருக்கக்கூடிய சிவச்சின்னம். ஆமா, எத்தனை சிவச்சின்னம் இருக்கு? எத்தனை வச்சுக்கிறாரு? 5 வகையான சிவசின்னங்களையும் அவரிடத்திலிருந்து வாங்கி வந்து என்னுடைய மனைவி கரத்தில் திரௌபதி கரத்தில் கொடுத்து யுத்தத்தை ஆரம்பித்து போர்மன்னதுரையை படத்தலைவனாக நிறுத்தி யுத்தத்தை ஆரம்பித்தால் வெற்றி பெறலாம் மாமா சொன்னாரு. என்னை பெண் உருவத்துல மாமா வர சொல்லிருக்காரு. மாமா இடத்துல சென்று அர்ஜுன் வந்திருப்பதா சொல்லு. எனக்கு மாமாடா, மாமா பகவான் இடத்துல எங்க மாமா இடத்துல சென்று உன்னுடைய மைத்துடன் அர்ஜுன் வந்திருப்பதா சொல்லு. மச்சான் வந்துட்டாரு. அர்ஜுன் மகாராஜா புடவை கட்டிக்கிட்டு கைப்படாத கண்டிக்காட்டு போய் உள்ள நான் சொல்லிட்டு சேர்த்து முடியுமா? ஒண்ணுத்துக்கு மாதிரி வரணும் பிடிச்சா
பாட்டு கத்துக்கிறேன் பாருப்பா. யாரு? சீ, பாரு. ஏய் மாமா. மாமா மாமா உங்கள் பாதத்தில் மைத்துனா உன்னுடைய பாதத்திற்கு மைத்துனன் அர்ஜுனன் அநேக வணக்கம் மாமா. என் அத்தை வந்து வட்டினா செய்கிறேன். மாமா மைத்துனா அர்ஜுனா அர்ஜுனன் அநேக வணக்கம் மாமா. சுகசேமத்தில் இருக்க வேண்டாம். வா, 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 வா. மாமா, சீக்கிரமாக சென்று நீ நானும் சென்று அந்த போர்வனத்துல கடத்துல இருக்கக்கூடிய சிவசிலத்தை வாங்கி வந்து படத்துல இருக்கிற மாப்பிளம் மைத்துனா அர்ஜுனா இப்போதான் உருவத்தை மாத்திக்கிறான். முதல்ல உருவத்தை மாத்திட்டான். மாமா இந்தா, சொல்லிட்டு கேளுடா. உருவத்தை மாத்திட்டோம். அடுத்தது பேர் மாத்தணும். உருவத்தை எப்படி மாத்திக்கிறோம்? இப்போ பெண் உருவம் மாத்தி. நான் பெண் உருவமா மாறிட்டோம். சரி. இப்போ பேர் மாத்தணும். ஏய் கமலா, புடியா 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 புடியா. பாத்தீங்களா ரெண்டு பேரும்? வந்துட்டு அப்புறம் சேர்ந்துட்டீங்களா? முதல்ல உருவத்தை மாத்தணும். வா. பெண் உருவமா மாறி இருக்கோம். ஆமா. பெண் உருவம் எப்படி இருக்குது? அது மாதிரி நான் பாம்பே போய் வந்தீங்களா? மாமாவோ மைத்துனோ எப்படி இருக்குது பெண் உருவத்துல? ஒரு பழைய கிடையாது. பேசா இருக்குதுன்னு சொல்லு. அது மாதிரி ஓ கண்ணாடியா என்னடா பாத்து அப்படி நிமிந்து இல்லடா பாக்கறா அப்படியே உட்காருங்க. நான் அந்த மாதிரிலாம் பாக்கறது இல்லடா இப்பலாம் உட்கார்றா. மைத்துனா அதெல்லாம் விடு. இப்போ உருவத்தை மாத்திட்டோம். பேர் மாத்தணும். பேர் மாத்தணும் மாமா. நான் சக்கராட்டில இருந்து பூரா மாத்தணுமே. பேர் எப்படி மாத்தணும்? என்னுடைய பெயர் கிருஷ்ணன். கிருஷ்ணன் என்பதை விடுத்து விடுத்து கிருஷ்ணம்பார். யாம் பேரு? விஜயன் என்பதை விடுத்து விஜயம்பார். புரியுதா? எப்படி புரியுதாடா? புரியுது. எப்படி தெரியுமா? கிருஷ்ணம்பாள் அண்டு விஜயம்பா. ஈசாம்பாள் வெண்டு விஜயம்பாள். இன்னொரு time சொல்லு. ஈசாம்பாள் வெண்டு விஜயம்பாள். ரெண்டு விஜயம்பாள். ஏய் உனக்கு அந்த அண்டு போட வச்சுதான் உனக்கு வாய் குளருது. என்ன எப்படி கிருஷ்ணம்பாள் விஜயம்பாள் கிருஷ்ணம்பாள் விஜயம்பாள். ஈசாம்பாள் விஜயம்பாள். ஈசாம்பாள் விஜயம்பாள். ஈசாம்பாள் விஜயம்பாள். உனக்கு எப்படிதான் ஏயா. இல்ல இல்ல கரெக்டா தான் இருக்குது ஈசாம்பாள் விஜயம்பாள். ஈசாம்பாள் விஜயம்பாள். எப்படிதான் உனக்கு நான் பேர் படிச்சேன்? மாமா உன் பேர் முதல் சொல்லு. கிருஷ்ணம்பார் கேட்டுச்சா? அல்லது விஜயம்பார். அல்லது விஜயம்பா. என் பேர் ஆமா சொல்றதுக்கு காரணம் இருக்குது ஆமா. இப்ப திருவண்ணாமலை இருக்குது ஆமா. திருவண்ணாமலை முழுசா அப்படியே சொல்றோம் சொல்லலையே. திருவண்ணாமலைன்னு சொல்றோம் ஆமா. அதே மாதிரியே உன் பேர் என்ன கிருஷ்ணம்பார். அதனால கீழ்ச்சாம்பான்னு சொல்லி போறோம் சாட்டா அது அது மாதிரி மாதிரி நீ பாரு நீ என்னலாமே கீழ்ச்சாம்பா சொல்லி போடுறோம் கிசாம்பா அல்லது விஜயம்பா. அதுதா அவனுக்கு கேட்காது. சரி 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 உருவத்தை மாத்திட்டான். பேர் மாத்திட்டான். பேரை மாத்திட்டான். இப்ப சொல்ல மாத்தணும். சொல்லு மாமா. ஆ. மாமா 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 எப்படி மாமா? நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன தான் கூப்பிடுங்களா? மாமாவால் தானே சொல்லு எப்படி மாத்தத்து மாமா? இது வரைக்கும் எப்படி கூறி வந்த? மாமாவா மாமா தான் கூப்பிடு. மாமா மாமான்னு கூறி வந்து இல்லையா? ஆமா. இப்போ அம்மான்னு கூப்பிடணும். மாமா மாமானே அதை விட்டுட்டு மாமா மாமானே மாமான்னு கூப்பிட்டதை விட்டுட்டு கூப்பிட்டு வந்தனா கூப்பிட்டு வந்து இல்லையா? மாமா அப்படின்னு கூப்பிட்டு வந்து இல்ல? ஆமா. அதை விடு. அம்மா. அப்படியா? ஆமா. இப்போ சொல்ல மாத்தனாதான் நம்ம போகணும். அப்படியா? ஆமா. நான் வந்து என்னன்னு கூப்பிடணும்? அம்மா. அப்படியா? நான் வந்து மகளேன்னு கூப்பிட்டா நீ அம்மான்னு ஓடி வரணும். சரி இங்க முதல்ல கூப்பிட்டு பாத்துரு. இங்கே. ஆமா. இல்லம்மா நான் இங்கே சொல்ற சரி, மாதிரியே போ. நான் சொல்ற மாதிரியே கூடுமா நான் சொல்ற மாதிரியே கூப்பிடுறியா கூப்பிடுறே. நீ கூப்பிடு நீ கூப்பிடு. ஏன்னா மாடு சென்னை வரும்போது அப்படிதான் மகளே அம்மா. அது சரி கிடையாது. அது அதே போலாமா போலாமா போலாமா. சரி கிடையாது. நீ
மாடு வந்து கால மாடு பயணம் இல்ல அம்மா அம்மாக்கு பார்த்தா நான் சொல்லி நினைச்சியா தலை பேர் சுட்டுவான் விஜயம்மா போட்டவா நீங்களே பின்னாடி பண்றதுக்கு போகல சொன்னோம் அம்மா மேல பாசம்டா போவாதாங்க போலாமா எப்படி போச்சு என்னென்ன மாத்தணும் உருவத்தை மாத்தணும் பேர் மாத்தணும் சொல்ல மாத்தணும் யாரு அடுத்தது யாரு ஏமாந்தா கோத்திராஜாவை மாத்தணும் போலாமா போகலாம் போகலாம் மாறி இதுவரைக்கும் அச்சன்னு கூப்பிட்டு வந்தேன் இதுவரைக்கும் இனிமே மகளே மகளேன்னு தான் கூப்பிடுவேன் நீ அம்மா அம்மான்னு கூட்டிடுவான்னா இப்ப எங்க வந்து இருக்கிறான் சிவனந்தாபுரி எல்லையில காலை வச்சுட்டான் இதான் சிவனந்தாபுரியா யாரா ஏய் இதான் சிவனந்தாபுரியா இது பாரா எத்தனை வீதி இருக்குது பாரா சிவனந்தாபுரியில எங்க பார்த்தாலும் சந்து எங்க பார்த்தாலும் பொந்து ஏண்டா என்னது ஏண்டி இந்த தெருவுல எப்படி தேடி நடத்தியா ஏமா இன்னைக்கு என்ன ஊர் சொன்ன சிவனந்தாபுரி எப்படி தேடணும்னு கேக்குறியா ஏண்டா பெரிய ஊராகுது இல்லன்னா ஒண்ணு பண்ணுவோமா இந்த சிவனந்தாபுரிய பொழந்துடலாமா எதை வச்சு கோடாலி வச்சா வீதி வந்து தெரு பங்கிட்டுக்கிறீங்களா ஏய் ஊரை பங்கிட்டுக்கிறோம் எப்படின்னு கேக்குறியா ஊரை வந்து நெடுக்க பங்கிட்டுக்கிறோம் பங்கிட்டுக்கு எத்தனை தெரு இருக்குதோ எந்த மாதிரி நெடுக்குன்னு கேக்கலையா எப்படி? இந்த மாதிரி நெடுக்கு குறுக்க பங்கிட்டுனா பங்கிட்டுன்னா மேல ஊர் மேல எங்க அம்மா போவா ஊர் மேல பொண்ணி ஊர் மேல ஊர் மேல வயசானவங்க ஊரல தேடி வந்தான் கீழே இருக்குது பாரு ஊரு கீழே பங்கிட்டுக்கிற ஊர் கீழே நான் போறேன் கீழே ஊர் மேல நான் போறேன் ஊர் மேல போவாத தேடின்னு வந்தான் சரி உட்கார் பண்ணாரு நீ என்ன பண்ற முதல்ல வயசுல பெரிய மனுஷி நான்தான். நீ போய் மேல தேடிங்க வா அண்ணனை பார்த்தனா ஒரே ஒரு குரலு மகளே விஜயம்பான்னு கூப்பிட்டா போதும் ஓடி வந்து ஒரே எந்த சக்காலத்தி எங்க அண்ணனை மடக்கி வச்சுக்கிறாளோ அவள் அப்படியே கும்மு கும்மு கும்முன்னு கும்மி அண்ணன் போயிடுவோம் உன்னை போல அறியாத கொண்டு தண்ணி வச்சிருப்பான் அப்படியா சொல்ற ஆமாண்டி. ஆனா இதுக்கு முன்னாடி அண்ணனை நீ எப்படி வச்சிருந்த முண்டால முடிஞ்சு வச்சிருந்தா எங்கேயும் பத்திரமா பத்திரமா வச்சிருந்தா இன்னைக்குதான் இல்லன்ற ஆமா. அண்ணனை கிடைச்சிட்டா எப்படின்னா தேடி கண்டுபிடிச்சிட்டு என்ன கூப்பிடணும் ஆகட்டும். பச்சமா போய் வா, போய் வா. பத்திரம் காவல்காரனை கூப்பிட்டு போ கூடவே வரணும்டா தேடின்னு போலாமா தேடி போலாம் யாருன்னு கேட்டு பாரு யாரா யாருன்னா நான் என்னத்துமா போய் கேவத்து ஓ அடையாளம் கேக்குறாங்க ஆமா அடையாளம் அவன் கண்ணங்காரு
கண்ணன் கருத்திருப்பான் கட்டழக போல இருப்பான்டா. சரி பாட்டி. அவன் பேரு கரியன்டா. எப்படியா? கரியன்டா. சரி பாட்டி. இப்ப கிட்ட இருந்தாக்கா கரியன் கூப்பிடலாம். ஆமா. எட்டி இருந்தா எப்படி கூப்பிடுறியா? ஓசு விட்டு தான் கூப்பிடணும். ஓசியா? ஆமா. இப்ப கிட்ட இருந்தாக்கா பட்டுன்னு கூப்பிடலாம். ஓ கரியா. ஓ கரியா. கரியா அப்படின்னு கூப்பிடலாம். கரியா. இப்ப தூரமா இருந்தாக்கா ஓசியா. ஓ கரியா. ஓ ஓ கரியா. ஓ ரெண்டு ஒண்ணா சேரு. ரவி மண்ணா சேர்க்க முடியாதுடா. தேவல்றா. பெறாண்டி. ஓ பாட்டி. அவன் என்ன எடுத்து வந்தான்னு கேக்குறான். என்ன எடுத்து வந்தாங்க? அவன் காட்டு வீடாகோடு. ஏழு காட்டு வெட்டி 4 கட்டுப்பட்டு ஒரே சுமையா சுமந்து அம்மா வயிற்று பிழைப்புக்காக சிவனந்தாபுரி சென்று வித்துட்டு வரமான்னு சொல்லிட்டு வந்தான். பார்த்தாங்களா? யாரும் பார்க்கல பாட்டி. ஏண்டா ஓ கால்லாம் வலிக்குது. அதனால என்ன நம்மளால தேட முடியல. என் மகளை கூப்பிடு. பொண்ணை கூப்பிடணுமா? ஆமா. ஏம்மா பொண்ணு. வரமாட்டேன், எங்க அம்மா திட்டும். என்ன சொன்னா? ஏமா பொண்ணேன்னா நீ கூப்பிடாத இது மட்டும். உன்னை கூப்பிட வச்சே விட்டா சொல்லுவா. பிள்ளை எப்படி கூப்பிடணும்? நானே கூப்பிட்டுக்கிறேன். நீ கூப்பிடு. மகளே விஜயம்மா. எமகாரியா. என்னடியா? நீ ஆண்டியா? அந்த தொடப்பு காட்டியோ பீம் வரமும் எங்கடி வச்சிட்டு போய்கிறா? அங்க தோட்டத்துல வச்சுட்டு போய்க்கிற. ஏய் பாத்ரூம் பண்றா. ஏண்டி பாத்ரூம் தரவையா? இந்த பாய்கால் சந்தில நடக்குது என்னது அது? அது வாட்டர் பாட்டில். நாம போய் பீ வார்த்தை கேக்குறேன். நாங்க என்ன எங்கிட்டு வாரத்துல கேக்குறா? ஏம்மா நீ உள்ள அஞ்சு இல்ல என்ன? யாண்டியா? சொல்லியா? என்ன உள்ள அஞ்சியா? ஆமா. நீ அம்மா அந்த சிவனந்தாபுரில இருந்து மூக்க தூக்கிட்டு 4 பேர் உள்ள வந்துட்டாண்டியா? தொடப்பாட்ட வேடிட்டு வா. என்னப்பியா? என்னப்பியா? என்ன கேக்குறா? எங்க இருப்பான்? நீ தான முன்னாடி நின்று வச்சிருக்க. அண்ணன் கச்சிட்டாரா? எங்கடி கச்சான்? காரணம் வலிக்குது. என்னால போக முடியல. பாதி ஊருக்கு பாத்துட்டு வந்துட்டான். பாதி கூட பாத்தியா? பாத்துட்டேன். அம்மா பாதி ஊரை பாட்டா. கேடி பாத்துட்டா. அப்படி சொல்லு. மீதி யாரு பார்க்கணும்? நீ பா. அதானே? ஆமா. நீ இப்ப இந்த பக்கம் போனா சூப்பரா இருக்கிறாங்க. இந்த பக்கம் தானே? ஆமா ஆமா ஆமா. பாத்துக்கோங்க. ஏமா உனக்கு வயசாகி போச்சு. நீ ஏன் தெரியாது? ஆமா. ஏன்னா நீ வந்து கதவு தெரியாம தட்டிக்கான் இருப்ப. ஆமா செவுட்டா. நான் போய் இப்ப தட்டுற தட்டுல ஒரே சக்காலத்து கூட தூங்க கூடாது. அண்ணனை எவன் வச்சுக்கிறாளோ அவளே என்ன நினைச்சிடணும். நீ போ. சரி நான் பாத்துக்கிறேன். கேடுகிட்டு இந்த பாதி ஊர் மேல நான் போறேன். சரி பக்கத்துல பத்திரமா நீ தான் வரணும் கூட. நீ ஊர் மேல போனா நான் பத்திரம்